கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்த தெய்வத்தை, உன்னதமானவரை, நமக்கு வாழ்க்கை தந்தவரை, நம்மை வாழ வைத்தவருக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவரே, நித்தியரே, சத்தியரே, நிரந்தரமானவரே, கூட இருக்கிறவரே, ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பயன்படுத்துகிறவரே, எங்களோடு கூட பேசுகிறவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லேகா மாரா காதா நாமா ஷகாதா நாமலபோ. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. உங்க மகிமை ஊற்றப்படட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும், வல்லமை ஊற்றப்படட்டும், கிருபைகள் ஊற்றப்படட்டும். லேகா ராகாதா நாமாஷே. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். சொல்லுங்க. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறீர் அப்பா. ஆசாரியர்களும் நாங்களே. ரெண்டு கரங்களை அசைத்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, சத்தமாய் ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். சத்தமாய் அன்பு செய்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, ஆண்டவரை பார்த்து சர்வ வல்லவரே அப்பா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உள்ளத்தின் ஆழத்தில் மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். சத்தமாய் அன்பு செய்கின்றோம் அப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே
ஸ்தோத்திரம், உமக்கே அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, சொல்வோம், கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலை. ரெண்டு கரங்களை அசைத்து உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே அப்பா. என்னை சத்தமாயும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறு. ரெண்டு கரங்களை அசைத்து உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஆண்டவரை பார்த்து ஓடி திராட்சை ரசத்தை பார்த்து நீர் இனிமையானவரப்பா, இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே 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 ஸ்தோத்திரம். சத்தமாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் நேசருக்கு ஓய் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. கவர்ச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, என் கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே. நல்ல கரங்களை தட்டி கைவிடாதவருக்கு, நம் கரத்தை பிடித்தவருக்கு நல்ல உற்சாகத்தோடு லேக்கா மாரா காதாடா பலபோ, எங்களை நடத்துகிறவரே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, கைவிடாதவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓது நாமலா காதானா மாஷேதே பேக்கபாரா காதாடா பலபோ. உங்க கண்ணீரை இயேசு கிறிஸ்து துருத்தியில வைத்திருக்கிறார்.
அநேக நேரத்துல உங்களுடைய கண்ணீரை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்க விடுற கண்ணீர், உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய ஆசைகளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அநேக நேரத்துல நம்மளே நம்மளுடைய கண்ணீரை மதிக்கிறது இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறவர், உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு நம் பக்கத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் தர போகிறார். சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமம். அவர் சொல்ல எல்லாம் ஆகும், அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு இந்த அற்புதம் நடக்குமா, இவ்வளோ பெரிய அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா, எங்கேயும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த அற்புதம் நடந்ததுன்னு, என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா என்ற ஒரு கேள்வியோடு நீங்க வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். அற்புதம் செய்வதில் உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவரே அற்புதங்களை செய்கிறவர். அற்புதம் என்பது இயேசுவை சார்ந்தது. அற்புதம் என்பது டாக்டர்ஸை சார்ந்ததல்ல, உங்களை சார்ந்ததல்ல, உங்களுடைய பலத்தை சார்ந்ததல்ல. அது பரத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. அது இயேசு கிறிஸ்து உங்களை தொடும்போது நடக்கிற ஒரு காரியம், அதுதான் அற்புதம். இன்னைக்கு அநேகருக்கு அற்புதத்தை தேவன் செய்கிறார். உங்களுடைய வியாதிகள் மறைகிறத பார்க்கிறேன், உங்களுடைய பலவீனங்கள் மறைகிறத பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதம். உங்களுடைய கைகள் கால்கள்ல ஒரு புது பலன் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. வியாதிகள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுமே சுகத்தை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு அதே வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தீராத வியாதிகள் இப்பொழுதே விடுதலையாகிறது. பல வருடமாய் இருக்கிற பலவீனங்கள், ஆஸ்மாக்கள் இப்பொழுதே மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பல வருடமாய் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் இப்பொழுதே மறைகிறது இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், அற்புதத்துக்காக நன்றிப்பா, அதிசயத்துக்காக நன்றிப்பா, உங்க கரம் என்னை தொட்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன் ஒரு பாடல், புது பாடல் எல்லாம் நம்ம பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு ஆராதனை பாடல் தான். என் கூட சேர்ந்து பாடுங்க. நான் சொல்றத சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர், அவரது நாமம், அவரது நாமம். உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும்போது, அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும்னு, எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு, அவர் செய்த பின்பு எப்படி நடந்ததுன்னு, எப்படி நடந்ததுன்னு எவருக்கும் புரியாது, எவருக்கும் புரியாது. உண்மை, உண்மை அது அவர் நாமம், உண்மை, உண்மை அவர் அடையாளம், அவர் அடையாளம். உண்மை, உண்மை அவர் ஆதாரம், அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம்.
அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் தெரியாது. சொல்லுவோம். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. பாடுங்க. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. மறுபடியும் அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. சத்தமாய். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். ஓ சேனைகளின் கர்த்தர். உண்மை உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர் அவர் ஒருவரே. ஆமென். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதற்கான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. ஆனா சொன்னவர் அப்படியே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. சாராளுக்கு வயசாயிருச்சு, 75 வயசாயிருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு குழந்தைய தருவேன். அவளாலேயே நம்ப முடியல, இந்த வயசுல எனக்கு குழந்தை பாக்கியமா? அதெல்லாம் நடக்காது. ஆனா சொன்னதை அப்படியே செய்தார். வேதத்துல ஒவ்வொரு தலைவர்களை பார்க்கும்போது அவர் சொன்னதை செய்யாம இருந்ததே இல்லை. அதை நிறைவேற்றினார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவா. காரணம் உண்மை, அது அவருடைய நாமம், அதுதான் அவருடைய அடையாளம். உண்மையுள்ளவர் அப்படின்னா எந்த மனுஷனையும் கை காட்டி சொல்லவே முடியாது. இங்க நிக்கிற நான் உண்மையுள்ளவனா சொல்ல முடியாது. அவர் ஒருவரே தான் உண்மையுள்ளவர். இயேசு ஒருவரே உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இன்னும் ஒரு பாடல். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அவர் சொல்ல எல்லாம் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். நல்லா உற்சாகமாய் பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். தேவனால் எல்லாம் கூடும். ஓ, தேவனால் எல்லாம் கூடும். நல்லா சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அவர் சொல்ல எல்லாமாகும், அவர் கட்டளையிட நிற்கும். சத்தமாய் அவர் சொல்ல எல்லாமாகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் நல்ல கைத்தட்டி. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஓ தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். நான் கம்பீரமாய் நடக்க என் பாதையை அகலமாக்கினீர், நான் விசாலத்தில் தங்கிட என் எல்லையை பெரிதாக்கினீர். நான் கம்பீரமாய் நடக்க என் பாதையை அகலமாக்கினீர், நான் விசாலத்தில் தங்கிட என் எல்லையை பெரிதாக்கினீர். என் மேல் கிருபையாய் நீ தந்த ஈவு அதிகாரமாய் பெருகிற்று, என் மேல் கிருபையாய் நீ தந்த ஈவு அதிகாரமாய் பெருகி. இப்ப நல்லா சத்தமாய் தேவனால் எல்லாம் கூடும், 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 தேவனால் எல்லாம். கடைசியாய் தேவனால் எல்லாம் கூடும். ஓ தேவனால் எல்லாம் கூடும். Yes Lord, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி மனுஷரால் கூடாதது அது தேவனால் கூடும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு
9444343561 9488873284.